புகழ்மிக்க நடிகை, பரபரப்பான அரசியல்வாதி, அதிரடியான தலைவர் என தன் வாழ்நாளில் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்த ஜெயலலிதாவின் வாழ்நாளில் இந்த தீபாவளியை மறக்க முடியாது. ஆம், அது 1971ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம். அந்த வருடத்தின் தீபாவளி திருநாளுக்கு இன்னும் சில நாட்களே இருந்த நிலையில், ஜெயலலிதாவின் வாழ்வில் எல்லாமுமாக இருந்த தாய் சந்தியா அந்த ஆண்டும் வழக்கம் போல் பிரபல கடைக்கு தானே நேரில் சென்று மகள் ஜெயலலிதாவுக்கு விருப்பமான டிசைன்களில் 10க்கு மேற்பட்ட விலையுயர்ந்த சேலைகளை பல மணி நேரங்கள் செலவிட்டு பார்த்து பார்த்து வாங்கி வந்திருந்தார். படப்பிடிப்பு முடித்து வீட்டுக்கு வந்திருந்த தன் மகளுக்கு அதை ஆசை ஆசையாய் காட்டிய போது, தானே நேரில் சென்றிருந்தால் கூட அத்தனை அழகாக சேலைகளை தேர்வு செய்திருக்க முடியாது என தாயை கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் ஜெயலலிதா. இதெல்லாம் உனக்கு தீபாவளி ஆடைகள் என அன்போடு சொன்னார். எல்லாம் எனக்காமா, உனக்கு இல்லையா என்றார் ஜெயலலிதா. அதற்கு சந்தியா, என் வயதில் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து விட்டேன். இனிமேல் எனக்கு எதற்கு விலையுயர்ந்த ஆடைகள், எல்லாம் உனக்காகவே வாங்கி வந்தேன் என்றார் சந்தியா. தனக்கு இத்தனை புடவைகள் வாங்கி வந்த அம்மா தனக்கென எதுவும் வாங்கிக் கொள்ளவில்லையே என கோபித்துக் கொண்ட ஜெயலலிதாவை சந்தியாவால் தேற்ற முடியவில்லை. ஜெயலலிதா முடிவாக சொன்னார், என் ஆசைப்படி தீபாவளிக்கு உனக்கும் புது துணி எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நான் இதில் ஒன்றை கூட தொடமாட்டேன் என உறுதிபட சொன்னார். மகளின் பிடிவாதம் தெரிந்த சந்தியா வேறு வழியின்றி அதற்கு ஒப்புக்கொண்டார். விறுவிறு என களத்தில் இறங்கினார் ஜெயலலிதா. வழக்கமாய் தான் துணி எடுக்கும் ராதா சில்க்ஸ் எம்போரியத்துக்கு போன் செய்தவர் தன் தாயார் தனக்கு எடுத்த அதே எண்ணிக்கை, அதே டிசைனில் பல மாதிரிகளில் புடவை எடுத்து வைக்க சொல்லிவிட்டு நேரில் அந்த கடைக்கு புறப்பட்டார். கடையில் தன் தாயாருக்கு தீபாவளி புடவைகளை வாங்கியவர் அதை அவரிடம் காட்டி மகிழ்ந்தார். ஒன்று வாங்கினால் போதாதா, ஏன் இத்தனை புடவைகள் எனக்கு என மீண்டும் முரண்டு பிடித்த அம்மாவை தீபாவளி தினம் வரை தினம் ஒரு புடவை கட்டிக்கோ என கட்டிப்பிடித்தபடி குறும்பாக கூறி சிரித்தார் ஜெயலலிதா. பொதுவாக தீபாவளி உள்ளிட்ட எந்த பண்டிகைகளையும் கொண்டாடுவதில் ஜெயலலிதாவுக்கு பெரிய ஆர்வம் இல்லை என்றாலும், அந்த தினங்களை அவர் ஆவலுடன் எதிர்பார்க்க ஒரு காரணம் இருந்தது. அது தாய் சந்தியாவை சிறு வயதில் பல ஆண்டுகள் பிரிந்திருந்த ஜெயலலிதா என்ற மகளின் ஏக்கம். ஆம், சந்தியா பிரபல நடிகையாக இருந்தபோது எப்போது ஷூட்டிங் ஷூட்டிங் என்று அலைந்து கொண்டிருந்தார். மகளுடன் நேரம் செலவழிப்பது குதிரை கொம்பாக இருந்தது அவருக்கு. ஆனால் தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட மற்ற விசேஷ தினங்களில் தாய் சந்தியாவுக்கு விடுமுறை என்பதால் அன்றுதான் ஜெயலலிதா தாயுடன் நேரம் செலவிடுவார். இதனால் பண்டிகை இரண்டாம் பட்சம்தான், தாயுடன் நேரம் செலவழிக்கப் போகிறோம் என்பதுதான் அவருக்கு மகிழ்ச்சி தரும் விஷயம். இப்போது காலம் மாறிவிட்டிருந்தது. சந்தியா நடிப்பதை குறைத்து கொண்டு வீட்டில் இருக்கிறார். ஜெயலலிதா புகழின் உச்சியில் இருக்கும் நடிகை. இப்போது தாயுடன் பொழுதை கழிக்க மகளுக்குத்தான் நேரம் கிடைக்கவில்லை. தாயுடன் நேரம் செலவிட முடியாத சிறு வயது ஏக்கம் ஜெயலலிதாவுக்கு இப்போதும் தொடர்ந்தது. இந்த வருட தீபாவளி அன்று கால்ஷீட் கிடையாது என்பதால் தாயுடன் தான் செலவிடப் போகும் மகிழ்ச்சிகரமான நாளை உற்சாகத்துடன் வரவேற்றிருந்தார் ஜெயலலிதா. தீபாவளி அன்று புது புடவை கட்டி பட்டாசு வெடித்து உற்சாகமாக இருந்த தன் மகளை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார் சந்தியா. ஆனால் மகள் வாங்கி தந்த சேலையை அவர் அணிந்து கொள்ளவில்லை. தான் வாங்கி தந்த புடவையை தாய் கட்டிதான் அழகு பார்க்க வேண்டும் என்ற ஜெயலலிதாவின் ஆசை கடைசி பட்டாசு சத்தம் அந்த பகுதியில் கேட்கும் வரை நிறைவேறவே இல்லை. மகளின் ஆசையை நிறைவேற்றவே இல்லையே என்ற வருத்தம் சந்தியாவுக்கு வர, விரைவில் அதில் ஒன்றை கட்டுகிறேன் என அன்றிரவு மகளின் தலையை தடவி கொடுத்தபடி ஆறுதல் சொன்னார் அவர். ஆனால் விதி வேறு மாதிரி விளையாடிவிட்டது. ஆம், தீபாவளி முடிந்த சில நாட்களில் சந்தியா மிகுந்த உடல்நலம் பாதிக்கப்பட்டார். ஜெயலலிதா படப்பிடிப்புக்கு சென்றுவிட்ட ஒரு நாளில் சந்தியா இரத்த வாந்தி எடுக்க பதறிய உறவினர்கள் அவரை பூந்தமல்லி ஹைரோட்டில் உள்ள பிரபல மருத்துவமனையில் சேர்த்தனர். மறுநாள் அவர் மரணமடைந்தார். உடல்நல இறுதி மரியாதைக்காக போயஸ் கார்டனில் கிடத்தப்பட்டிருந்தது. சடங்கு சம்பிரதாயங்களை செய்த புரோகிதர்கள் ஜெயலலிதாவின் குடும்ப வழக்கப்படி இறந்தவரின் உடலில் புது புடவை சாத்த வேண்டும் என்று சொல்ல, விறுவிறுவென உள்ளே சென்ற உறவினர்கள் சந்தியாவின் பீரோவிலிருந்து ஒரு புத்தம் புதிய புடவையை எடுத்து வந்தனர். ஹாலின் நடுநாயகமாக தாயின் உடல் அருகே அழுதபடி இருந்த ஜெயலலிதா தனது தாயின் உடலில் போர்த்து கொண்டு வரப்பட்ட சேலையை பார்த்தார். வானை முட்டும் அழுகை பீறிட்டு வந்தது அவருக்கு. ஆம், தாய் சந்தியாவுக்காக துணிக்கடைக்கு தானே நேரில் சென்று ஆசை ஆசையாய் பார்த்து வாங்கிய சேலைகளில் ஒன்றுதான் அது. தன் அன்பு குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்ட சந்தியா தன் மகளின் தீபாவளி தின ஆசையை தான் உயிருடன் இருக்கும்போது நிறைவேற்ற முடியாமல் போனாலும், மகளுக்கு அந்த குறை இல்லாதபடி இறந்த பின் அதை நிறைவேற்றி வைத்தார். அடுத்து வந்த பல தீபாவளி தினங்கள் ஜெயலலிதாவுக்கு இந்த சோக நினைவுகளுடனேயே கடந்து போயிருக்கும். அது ஒரு மறக்க முடியாத தீபாவளி நினைவாக அவர் மனதில் நிலைத்து நின்று விட்டது.